கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுறதாக நம்ம யாத்திராம 24வது அதிகாரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். 24வது அதிகாரத்தில் கர்த்தர் என்ன செஞ்சார்? மோசே, ஆரோன், நாதாப், அபியூ மூப்பர்கள் 70 பேரை மலைக்கு வர சொல்லியிருந்தார். மலையில் வந்து மோசே மாத்திரம் என்ன செய்யணும்? கூட்ட வரணும். மோசே மாத்திரம் வரணும், மற்றவங்களும் என்ன செய்யணும்? மலை கீழே இருக்குன்னு சொல்லி பார்த்தாரு. அந்த மலையில் கர்த்தருடைய இஸ்ரேல் புத்திரர் வாலிபர்கள் என்ன செய்யணும்? சர்வாங்கதான பலி, கர்த்தருக்கு சமாதான பலியெல்லாம் செலுத்தி காளைகள் என்ன செய்யணும்? அந்த செலுத்தும் போது அந்த ரத்தத்தை மோசை எடுத்து பாதி என்ன செய்யணும்? பலிபீடத்தை தெளிக்கணும். பாதி ரத்தத்தை எடுத்து உடன்படிக்கை புஸ்தகத்து ஜனங்கள் மேலே என்ன செய்யணும்? தெளிக்கணும்னு சொல்லி நம்ம நேற்று தினத்தில் பார்த்தோம். இது வந்து உடன்படிக்கை ரத்தம் வந்து நம்ம இப்போ எப்படி திருவிழந்து கொடுக்கும்போது இது சரீரமாக ரத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம ஊழியர்கள் நினைச்சுறாங்க சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதே போல் இது வந்து நான் கர்த்தர் உங்களோட பண்ண உடன்படிக்கை ரத்தம் அப்படின்னு இதுவே அப்படின்னு சொல்லி மோசே நினைச்சிடும். அந்த ரத்தத்தை தெரிஞ்சுவான், ஜனங்கள் மேலே தெளிப்பான். பலிபீடத்தில் பாதி ரத்தத்தை எடுத்து தெளிப்பான், ஜனங்கள் மேலே பாதி ரத்தத்தை தெளிப்பான். அதுக்கப்புறம் மோசே, ஆரோனை நினைச்சிடும். நாதாப், அபியும். மோசே, ஆரோனுடைய பிள்ளைகள் தான் நாதாப், அபி. இவங்களாம் ஆசாரியர்கள். இவங்கெல்லாம் செய்வாங்க. இடத்துல இஸ்ரேல் புத்திரோட 70 மூப்பரை கூட்டி கொண்டு என்ன செய்யும்? தேவனை தரிசிக்கிறதுக்கு நினச்சி பான்னு சொல்லியிருப்பாரு. அதன்படி இவங்கெல்லாம் மலையில் நினச்சிறாங்க, தேவனை தரிசிக்க போகிறாங்க. அங்கே கர்த்தரை பார்க்கும்போது அவருடைய பாதத்தின் கீழே நீல கல்லிழந்த வேலைக்கு ஒப்பான தெளிந்த வானத்துக்கு ஒப்பான ஒப்பாக இருந்துச்சான் காலு. அடுத்தலாம் காலுக்கள் அப்படி தெரிஞ்சான். அடுத்தல இஸ்ரேல் புத்திரர்கள் எல்லாரும் அதிபதிகள் மேலும் தம்முடைய கையெழுச்சில் நீட்டாதபடிக்கு தேவனை தரிசித்து பின்பு எல்லாரும் என்ன செய்றாங்க? புசித்து கொடுத்தாங்களாம். அடுத்தபடியாக கர்த்தர் மோசே நோக்கி சொல்கிறாரு, மலையில் நீ இடத்துல ஏறி வரும்போது நான் உனக்கு இறைச்சிடுவேன், எங்கே கற்பனை உனக்கு தருவேன். அதை நான் என்னென்னலாம் உபதேசிப்பேனோ அதெல்லாம் நினச்சிவேன். அந்த நியாயப்பிரமாணத்தை கற்பனையும் நான் உனக்கு அதில் நான் எழுதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுபடியே மோசே நினைச்சிடான். தன் ஊழியக்காரன் யோசுவோட எழுந்து என்ன செய்கிறான்? மலைக்கு மேலே ஏறி போகிறான். மோசே தேவ பருவத்தில் ஏறி போகையில் அந்த மூப்பர்கள் 70 பேர் பார்த்தாங்களோ அந்த 70 பேரும் நாங்கள் உங்களை திரும்ப வர மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, இங்கே எங்களுக்காக நீங்கள் காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காத்துருங்க. உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஆரோனும் இருக்கிறாங்க. ஆரோன் ஊருட்டு நினச்சிடாங்க. உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் உண்டானா அவங்கள்ட்ட நீங்கள் பேசிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து விட்டாங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மோசே நினைச்சிடான் மலையின் மேலே நினைச்சிடான் ஏறி போகிறான். ஏறி போகும்போது ஒரு மேகம் என்னச்சுது? அந்த மலையை என்னச்சு மூடிட்டு கர்த்தருடைய மையமே என்னச்சுது? சீனாய் மலையின் மேலே என்னச்சுது? தங்கி இருக்குது. சீனாய் மலை தங்கிறதுனால மேகம் என்னச்சுது? 6 நாள் என்னச்சுது? அந்த மலை என்னச்சுது மூடிட்டு 7ஆம் நாளில் ஒரு மேகத்தின் நடுவில் இருந்து கர்த்தர் நினைச்சிடாரு. மோசே நோக்கி கூப்பிட்டுட்டு சொல்றாரு, மலையின் கொடுமுடியில் கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரேல் புத்திரருடைய கண்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பட்சிக்கிற அக்கினியை போல இருந்துச்சான். மலையில் கொடுமுடியில் கர்த்தருடைய மகிமை காட்சி இஸ்ரேல் புத்திரருக்கு கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல இருந்துச்சான். ஆனால் மோசே அந்த மலைக்குள்ள அந்த மேகத்தின் கீழே நினைச்சிறாரு, கர்த்தருக்கு மூடி மறைக்கப்பட்டிருக்கிறாரு. இப்போ மோசே மேகத்தின் நடுவில் நினைச்சிறாரு, பிரவேசிக்கிறார். அந்த மேகத்தில் மலையில் இருக்கிற மேலே அந்த மேகத்தின் நடுவில் நினைச்சிறாரு, பிரவேசிக்கிறாரு. மலையின் மேலே நினைச்சிறாரு ஏறி இரவும் பகலும் 40 நாள் நினைச்சிறாரு. மோசே வந்து மலையில் இருக்கிறாரு. அப்போ மலையில் இருக்கும்போது கர்த்தர் வந்து மோசைக்கு என்னென்னலாம் சொல்கிறதுக்கு தான் கர்த்தர் மோசே மேலே கூப்பிட்ருக்காரு. என்னென்னலாம் சொல்கிறாரு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ கர்த்தர் மோசே நோக்கி சொல்கிறாரு, இஸ்ரேல் புத்திரருக்கு என்ன செய்ய? காணிக்கை கொண்டு வர சொல்லி அதுவும் மனப்பூர்வமாக உற்சாகத்துடன் யார் கொடுக்குறாங்களோ அவங்க இடத்துல என்ன செய்ய? நீ காணிக்கை வாங்கி நான் உனக்கு காண்பிக்கப்பட்டபடி நீ என்ன செய்ய? நீ இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மோசைக்கு மலையில் பேசுகிறார். முதலாவது அது என்ன அப்படின்னா, இப்போ இஸ்ரேல் புத்திரர் காணிக்கை மனப்பூர்வமாக வாங்கப்பட்ட காணிக்கை என்னது அப்படின்னா, ஒன்று வந்து பொண்ணு, அடுத்தல வெள்ளி, வெண்கலம், இளநூல், ரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், வெள்ளிய பஞ்சு நூல், வெள்ளாட்டு மயிறு, சிவப்பு திருந்த ஆட்டுக்கடா தோல், தகசு தோல், சித்தி மரம், விளக்கெண்ணெய், அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கம், தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்கள், ஏபத்து, மார்பதக்கத்துக்கு பதிக்கக்கூடிய கோமேதக கற்கள், ரத்தினங்கள், இவையெல்லாம் என்ன செய்ய? இஸ்ரேல் புத்திரட்ட மனப்புறமாக கொடுக்குறவங்ககிட்ட வாங்குன்னு சொல்கிறார். வாங்கி அதை என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருக்கு வாசஸ்தலம் கட்டணும். அந்த வாசஸ்தலம் கட்டுறதுக்கு எண்ணத்தை வச்சு எப்படி மாடலாக கட்டுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, மோசேட்ட மலையில் வச்சு சொல்கிறாரு, நடுவில் நான் வாசம் பண்ணேன், எனக்கு நினைச்சி ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை நினைச்சி உண்டாக்கு. அது வந்து நான் உனக்கு எப்படி நான் காண்பிக்கிறேனோ அதன்படி தான் நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வாசஸ்தலங்கள் எப்படின்னா, முதலாவது வந்து என்ன செய்யணும்? ஒரு சித்தி மரம் இருக்கும். சித்தி மரத்தினால என்ன செய்ய? ஒரு பெட்டி ஒன்று என்ன செய்யணும்? அந்த பெட்டி வந்து எப்படின்னா, நீளம் வந்து 2.5 முழத்தில் இருக்கணும், அகலம் வந்து 1.5 முழத்தில் இருக்கணும்,
உயரம் வந்து 1.5 முழத்தில் இருக்கணும். இப்படி நினச்சி ஒரு சித்தி மரத்தில் ஒரு பெட்டி ஒன்று நினச்சி உண்டாக்கு. அந்த பெட்டியை உண்டாக்கி அது மேலே என்ன செய்யுது, பசும் பொன் தகட்டால் என்ன செய்யும் மூடு. பொன் தகடுனா திக்னஸ் இல்லாமல் லைட்டாக சொல்லுவோம்ல, அப்படி லைட்டாக தகடுன்னு சொல்லுவோம்ல, அப்படி நைஸாக என்ன செய்யுது அந்த மாதிரி என்ன செய்யும் பசும்பொன் தகட்டால் என்ன செய்யணும், அந்த சீத்தி மரத்தில் என்ன செய்யணும் மூடணும். அது வந்து உட்புறம் வெளிப்புறம் எல்லாம் என்ன செய்யுது அந்த பொன் தகட்டால் என்ன செய்ய நீ மூடிடு. மூடிட்டு சுற்றிலும் அதுக்கு என்ன செய்ய ஒரு பொன் திறனை என்ன செஞ்சு நீ உண்டாக்கு அப்படிங்கிறார். பொன் திறனை உண்டாக்கி அதுக்கு என்ன செய்யுமா 4 பொன் வளையங்கள் என்ன செய்யுமா செய்யணுமாம். 4 மூலையிலையும் அந்த பொன் வளையத்தை என்ன செய்யணுமா போடணுமாம். போட்டு ஒரு பக்கத்தில் 2 வளையம் போடணுமா, மறுபக்கத்தில் 2 வளையம் போடணுமா. அப்படி செஞ்சுட்டு இப்போ சித்தி மரத்தால் தண்டு பண்ணணும். தண்டுனா அந்த பெட்டியை தூக்கி சுமக்கிறக்கூடிய கைப்பிடி, அதான் தண்டு. சித்தி மரத்தால் என்ன செய்யுது தண்டுகளை செய்து அதையும் என்ன செய்யணுமா பொன் தகட்டால் என்ன செய்யணுமா மூடணுமா. மூடிட்டு அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கத்தில் இருக்கிற வளையத்தில் என்ன செய்யணுமா அந்த தண்டை பாய்ச்சணுமா, சொருகி வைக்கணுமா. அப்புறம் நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை என்ன செய்ய அந்த பெட்டியில் வைங்கிறார். இப்போ மோசே பழையில நான் சொல்கிறார்ல, கற்பனைகள் நியாயப்பிரமாணம்லாம் நான் எழுதி தாரேன் பழையலன்னு சொல்கிறார்ல, இதுதான் நியாயப்பிரமாணம். இதை கொண்டு நீ என்ன செய்ய, நான் உனக்கு சொல்லப்பட்ட இந்த பெட்டிக்குள்ளே கொண்டு என்ன செய்ய நீ வை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தபடியாக இப்போ வந்து பெட்டி ரெடி ஆகிட்டு சாட்சி பிரமாணம் கத்தர் எடுத்து கொடுத்துருப்பாரு, அது ரெடி ஆகிடும். அடுத்தால இப்போ என்ன செய்யணுமா பசும் பொண்ணால் ஒரு கிருபாசனத்தை என்ன செய்யணுமா உண்டாக்கணுமா. அதில் 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமாக என்ன செய்யணுமா அந்த கிருபாசனம் பண்ணணுமா. அதில் பொண்ணுனால் என்ன செய்யணும் 2 கேருபீன்களை என்ன செய்யணுமா செய்யணுமா. அதை பொண்ணு என்ன செய்யணும் தகடாய் அடிக்கணுமா. அவைகளை செய்து கிருபாசனத்தில் என்ன செய்யணும் 2 ஓரத்தில் அதை என்ன செய்யணுமா வைக்கணுமா. அதில் ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனை என்ன செய்யணுமா பண்ணி வைக்கணுமா. அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தில் என்ன செய்யணுமா 2 ஓரத்திலும் அதனோட என்ன செய்யுது ஏக வேலைப்பாடாக இருக்கும்படி அவைகள் என்ன செய்யணுமா பண்ணணுமா. இப்போ அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை என்ன செய்யணுமா உயர விரித்து தங்கள் செட்டைகளால் என்ன செய்யணுமா கிருபாசனத்தை மூடணுமா. அதில் ஒன்று கொண்டு எதிர் உள்ளதாக என்ன செய்யணுமா இருக்கணுமா. இப்போ கேருபீன் முகங்கள் கிருபாசனத்தை நோக்கி என்ன செய்யணுமா நோக்கிறதா இருக்கணுமா. கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் என்ன செய்து வைக்கணுமா. பெட்டிக்குள்ளே என்னது நான் காண்பிக்கும்படி சாட்சி பிரமாணத்தில் என்ன செய்ய வையுங்கிறார். இப்போ வந்து முதல்ல நம்ம பெட்டி பார்த்தோம், அடுத்துல சாட்சி பிரமாணம் கத்தர் எழுதி கொடுத்துறாரு. இப்போ அடுத்துல என்ன செய்யுது கேருபீன்கள் செய்ய சொல்லியிருக்கிறாரு. இப்போ கேருபீன்கள் அந்த மேசை பெட்டிக்கு மேலே என்ன செய்யணும் வைக்கணும். இப்போ அந்த கேருபீன்களில் முதல்ல அது கிருபாசனம் செய்யணும். கிருபாசனத்தை என்ன செய்யணும் செஞ்சு அதை பெட்டி மேலே என்ன வைக்கணும். அதுக்கு மேலே என்ன செய்யணும் 2 கேருபீன்கள் என்ன செய்யணுமா செஞ்சு வைக்கணுமா. இப்போ கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைக்கணும். பெட்டி மேலே கிருபாசனம் வைக்கப்படுது. அந்த பெட்டிக்குள்ளே கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட சாட்சி பிரமாணத்தை என்ன வைக்க சொல்கிறாரு வைக்க சொல்கிறாரு. அடுத்தபடியாக அங்கே நான் ஒன்று நினச்சிவேன், நீ செஞ்சு இப்படி வைக்கும்போது நான் அந்த நினச்சிவேன் அந்த அந்த இடத்துல உனக்கு நான் நினச்சிவேன் உடனே நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. சந்திப்பேன். அப்போ கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மீது நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவில் நான் நினச்சிவேன் நின்று நான் நினச்சி உன்னோட நான் நினச்சிவேன் இஸ்ரேல் புத்திரருக்கு என்னென்னலாம் செய்யணுங்கிறத நான் உனக்கு அங்கேருந்து உன்னோட பேசுவேன் உனக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை நீ என்ன செய்ய இஸ்ரேல் புத்திரருக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம சொல்ல பள்ளிப்படத்தில் இருக்கும்போது கர்த்தர் ஊழியர்கள் என்ன செய்கிறாங்க ஸ்டேஜில் மேலே நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் தெய்வ பிரசனம் அவங்களுக்கு இறங்கி அவங்க கர்த்தர் கொடுக்குற வெளிப்பாடை ஸ்டேஜில் நின்று தானே சொல்கிறாங்க. அதே போல் தான் மோசேக்கு என்ன செய்கிறாங்க இந்த கிருபாசனத்தில் செஞ்சு பெட்டிலாம் செஞ்சு செஞ்சவர் நான் அந்த பெட்டி நடுவில் நினச்சிவேன் நான் நின்று உன்னோட நினச்சிவேன் பேசுவேன், நீ அந்த வார்த்தைகளை என்ன செய்ய இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியப்படுத்து அப்படின்னு சொல்கிறார். இப்போ அடுத்தபடியாக பெட்டி இதெல்லாம் செஞ்சாச்சு. இப்போ மேஜை செய்யணும். மேஜைக்கு மேலே தான் அந்த பெட்டி அடிச்சு முடியும் வைக்க முடியும், சும்மா கீழே வைக்க முடியாது. அதில் அந்த பெட்டி எப்படி செய்யணும் மேஜை எப்படி செய்யணும் அப்படின்னா அதுவும் 2.5 முழ நீளமும் 1 முழ அகலமும் 1.5 முழ உயரமாக நினச்சிடணும் அந்த மேஜையும் செய்யணுமா. செஞ்சுட்டு அதுவும் சித்தி மரத்தால் தான் பண்ணணும். சித்தி மரத்தால் பண்ணி பொன் தகடை நினச்சிடணுமா மேலே நினச்சிடணும் உண்டாக்கணும். அதுக்கும் 4 விழுக்கடை சட்டத்தையும் அது சட்டத்தின் கீழே பொண்ணுனால் திறனை நினச்சிடமா உண்டாக்கணுமா. அதுக்கு 4 பொன் வளையத்தை நினச்சிடமா பண்ணணுமா. அவைகளில் 4 கால்களுக்கு இருக்கும் 4 முளைகளையும் நினச்சிடமா தைக்கணுமா. அடுத்தல அந்த வளையங்கள் மேஜை சுமக்கும் தண்டுகளுக்கு நினச்சிடமா அது வந்து இடமா இருக்கும்போது சட்டத்தின் அருகே நினச்சிடமா இருக்கணுமா. அந்த தண்டுகளை சித்தி மரத்தினால் என்ன செய்யணுமா செய்யணுமா. செஞ்சுட்டு அவைகளை பொன் தகட்டால் என்ன செய்யணுமா மூடணுமா. அவைகளால் மேஜை என்ன செய்யணும் சுமக்கப்பட வேண்டுங்கிறார். அடுத்தது அதுக்குரிய தட்டுகள் தூப கரண்டிகள் கிண்ணங்கள்
பானப்பள்ளி கரங்கள் இதெல்லாம் நிச்சயமா பண்ணணுமா. அவைகளை நிச்சயமா பசும் பொன்னால் நிச்சயமா பண்ணணுமா. இப்போ மேஜின் மேல் நித்தமும் என்ன சன்னதியில் என்ன செய்யணும், சமூக தப்பங்களை என்ன செய்யணுமா வைக்கணும். நித்தமும் மேஜனில் சமூக தப்பங்களை செஞ்சு என்ன செய்யணும்னு வைக்கணும்னு சொல்கிறாரு. அடுத்தல இப்போ மேசை செஞ்சாச்சு, சேர்பிங்கு செஞ்சாச்சு, பெட்டி செஞ்சாச்சு. அடுத்தலாம் இப்போ வந்து என்ன செய்யணும், குத்து விளக்கு பண்ணுறார். குத்து விளக்கு பண்ணணுமா. அது என்னமோ அதுவும் பொன்னால் என்ன செய்யணும், அடுப்பையெல்லாம் செய்யப்படணுமா. அந்த தண்டும் கிளைகளில் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் என்ன செய்யணுமா பொன்னால் செய்யப்பட வேணுமா. இப்போ அடுத்தபடியாக 6 கிளைகள் என்ன செய்யணும், அதன் பக்கத்திலும் விடணுமா. இந்த குத்து விளக்கில் 6 கிளைகள் அடிச்சுமா விடணுமா. குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் ஒரு பக்கத்திலும், குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் மறுபக்கத்தில் என்ன செய்யணுமா இருக்கணுமா. ஒவ்வொரு கிளையில் வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 3 மொக்கு இருக்கணுமா, ஒரு பழம் இருக்கணுமா, ஒரு பூ இருக்கணுமா. இப்போ குத்து விளக்கிலிருந்து புறப்படும் 6 கிளையிலிருந்தும் அப்படி என்ன செய்யணுமா இருக்கணுமா. அதான் விளக்கு தண்டையில் என்ன செய்யணுமா வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 4 மொக்குகள் பழங்கள் பூக்கள் இதெல்லாம் என்னமா இருக்கணுமா. அதுக்கு புறப்படும் 2 கிளைகள் மேலேருந்து ஒரு பழம், வேறு 2 கிளைகள்லேருந்து ஒரு பழம், மற்ற 2 கிளையிலேருந்து ஒரு பழம் இதெல்லாம் நிச்சயமா இருக்கணுமா. இப்போ விளக்கு தண்டிலிருந்து என்ன செய்யணுமா, விளக்கு தண்டிலிருந்து புறப்படும் 6 கிளைகளுக்கும் அப்படியே என்ன செய்யணுமா இருக்கணுமா. அடுத்தபடியாக அவைகளில் அந்த குத்து விளக்கில் என்ன செய்யுது பழங்கள், அவைகளின் கிளைகள் பொண்ணுனால் என்ன செய்யணுமா உண்டாக இருக்கணுமா. அவையெல்லாம் தகடாய் அடுத்த பசும் பொன்னால் என்ன செய்யணுமா செய்யப்பட்ட ஒரே வேலையாக என்ன செய்யணுமா இருக்கணுமா. இப்போ அதில் 7 அகல்களை என்ன செய்யணுமா செய்யணுமா. அதற்கு நேர் எதிராக எரியும்படிக்கு அவைகள் என்ன செய்து ஏற்றப்பட கடவுதுங்கிறார். அடுத்தல அதில் கத்திரி இருக்கணுமா, சாம்பல் பாத்திரம் இருக்கணுமா, பசு பொன்னால் இதெல்லாம் என்ன செய்யணுமா செய்யப்பட்டதாக இருக்கணுமா. கத்திரி சாம்பல் பாத்திரம் எல்லாம் என்ன செய்யுது பசு பொன்னால் தான் செய்யப்பட்டிருக்கணுமா. அதற்குள்ள பனிமுட்டுக்களையாகவும் ஒரு தாளந்து பசும் பொன்னால் என்ன செய்யணுமா அதெல்லாம் பண்ணணுமா. அடுத்தல மழையில் என்ன செய்யணுமா, நான் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரிபடி அவைகளெல்லாம் செய்ய நீ என்ன செய்ய நீ எச்சரிக்கையாக இருங்கிறார். இதெல்லாம் கர்த்தர் மழையில் மோசையோடு பேசுகிறாரு. இந்த மழையில் உள்ளதை நீ என்ன செய்ய எச்சரிக்கையாக இருன்னு சொல்கிறார். அடுத்தல 26வது அதிகாரம். 26வது அதிகாரத்தில் இப்போ வந்து நம்ம என்ன செஞ்சோம் பொன்னால் பழையனால் உள்ளதை பார்த்தோம். இப்போ அந்த நூலை வச்சு வாங்க சொல்லியிருந்தார்ல, அந்த நூலை வச்சு என்ன செய்யணும் அப்படின்னா, திரித்த மெல்லிய பஞ்சு நூலில் என்ன செய்யணும், இளநூல் ரத்தம்பர நூல் சிவப்பு நூல் இதெல்லாம் இருக்குல்ல, இது வந்து என்ன செய்யணும் ஒரு 10 மூடுதிரை என்ன செய்யணுமா உண்டு பண்ணணுமா. உண்டு பண்ணி அந்த வாசஸ்தலத்தை என்ன செய்யணுமா உண்டு பண்ணுவோம். 10 மூடுதிரைகளால் வாசஸ்தலத்தை என்ன செய்யணுமா உருவாக்கணுமா. அதில் விசித்திர வெள்ளையாக என்ன செய்யணுமா கேரிப்பினங்களை என்ன செய்யணுமா செய்யணுமா. ஒவ்வொரு மூடுதிரையும் 28 முழ நீளமும் 4 முழ அகலமாக என்ன செய்யணுமா இருக்கணுமா. ஒவ்வொரு மூடுதிரையும் 28 முழ நீளமும் 4 முழ அகலமாக இருக்கணுமா. மூடுதிரைகள் எல்லாம் ஒரே அளவாக இருக்கணுமா. இப்போ 5 மூடுதிரை என்ன செய்யணுமா ஒன்றோடு இணைக்கப்பட்டிருக்கணுமா. மற்ற 5 மூடுதிரைகளும் ஒன்றோடு என்ன செய்யணுமா இணைக்கப்பட்டிருக்கணுமா. இப்போ இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் கடை ஓரத்தில் இளநீள நூல் இல்லை என்ன செய்யணுமா காது உண்டு பண்ணணுமா. அந்த இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரைகள் கடை ஓரத்தில் அப்படியே என்ன செய்யணுமா காதுகளை உண்டு பண்ணணுமா. இப்போ காதுகள் என்ன செய்யணுமா ஒன்றோடு இணைக்கப்படும்படி ஒரு மூடுதிரையில் 50 காதுகள், காதுனா என்னது கொக்கிகள், இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையில் ஓரத்தில் 50 காதுகளை என்ன செய்யணுமா உண்டு பண்ணணுமா. இப்போ 50 பொன் கொக்கிகளையும் பண்ணி என்ன செய்யணுமா மூடுதிரைகளை என்ன செய்யணும் ஒன்றோடு என்ன செய்யணுமா அந்த மூடுதிரைகளையும் ஒன்றோடு என்ன செய்யணுமா அந்த கொக்கினால் என்ன செய்யணுமா இணைத்து விடணுமா. அப்பொழுது அது வந்து என்ன செய்யுது ஒரே வாசஸ்தலம் ஆகுமா. இப்போ வாசஸ்தலம் வீடு கட்டுறோம், நம்ம ஒரு வீடுக்கு என்ன செய்கிறோம் இப்படி அகலங்கள் இப்படி இருக்கணும், நீளம் அப்படி இருக்கணும், உயரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டுவோம்ல. கிச்சன் இப்படி பெட்ரூம் இப்படி ஹால் இப்படின்னு சொல்லி கட்டுறோம்ல. அதே போல் இது ஆலயம் அப்படிங்கிறனால மகா பரிசுத்த ஸ்தலம், மகாஸ்தலம் பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி கட்டணும். அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு இப்படி நீங்கள் நினச்சணும் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இப்போ அந்த வாசஸ்தலத்தில் கூடாரம் போடணுமா. இப்போ வந்து என்னச்சது பெட்டி செஞ்சாச்சு, கேர்பின் செஞ்சாச்சு, கிருபாசனம் செஞ்சாச்சு, அடுத்தல டேபிள் செஞ்சாச்சு, குத்து விளக்கு செஞ்சாச்சு, அடுத்தல இப்போ வந்து திரைச்சிலைகள் என்ன செய்யுது மூடுதிரைனா கொக்கிகளை செஞ்சு அதில் என்ன செய்யணும் திரைகள்லாம் இப்படி இருக்கணும்னு சொல்லி செஞ்சாச்சு செய்யணும். அடுத்தபடியாக வாசஸ்தலத்தில் என்ன செய்யணுமா கூடாரம் போடணும். கூடாரத்துக்கு எப்படி சொன்னால் ஆட்டு மயிரால் என்ன செய்யணும் 11 மூடுதிரைகளை என்ன செய்யணுமா உண்டு பண்ணணுமா. வாசஸ்தலத்துக்கு கூடாரத்துக்கு ஆட்டு மயிரால் 11 திரை பொடியை என்ன செய்யணும் உண்டு பண்ணணும். ஒவ்வொரு மூடுதிரையும் 30 முழ நீளமும் 30 முழ அகலமாக என்ன செய்யணுமா இருக்கணுமா.
அதில் 11 மூடுதிரையும் ஒரே அளவாக என்ன செய்யணுமா இருக்கணுமா. 5 மூடுதிரைகளை ஒன்றாகவும் 6 மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைக்கணுமா. 6ஆம் மூடுதிரையை கூடாரத்தின் முகப்பிற்கு முன்னே என்ன செய்யணுமா, மடித்து போடணுமா. இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரின் கடை ஓரத்தில் 50 காதுகள், இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரின் உயரத்தில் 50 காதுகளை என்ன செய்யணுமா, உண்டு பண்ணணுமா. இப்போ 50 வெண்கல வெள்ளிகளை என்ன செய்து கொக்கிகளை என்ன செய்யணும், காதுகளில் மாற்றணுமா. மாட்டி ஒரே கூடாரமாக இருக்க முடியும், அதை என்ன செய்யணுமா, இணைத்து விடணுமா. இப்போ கூடாரத்தின் மூடுதிரையில் மிச்சமான பாதி மூடுதிரை என்ன செய்யணும், வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் என்ன செய்யணுமா, தொங்கணுமா. கூடாரத்தினுடைய மூடுதிரைகள் நீளத்தில் மீதியானது என்ன செய்யணும், இந்த புறத்தில் ஒரு மூலமும் அந்த புறத்தில் ஒரு மூலமும் என்ன செய்யணுமா, வாசஸ்தலத்தை மூடும்படி அதே பக்கத்தில் என்ன செய்யணுமா, தொங்க வேண்டுமா. அடுத்தபடியாக சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோலினால் என்ன செய்யணும், கூடாரத்திற்கு ஒரு மூடியை உண்டு பண்ணணுமா. அதன் மேல் தகசு தொலர் ஒரு மூடியை என்ன செய்யணுமா, உண்டு பண்ணணுமா. இப்போ வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்திருக்கும் பலகைகளையும் சீத்தி மரத்தால் என்ன செய்யணுமா, உண்டு பண்ணணுமா. நிமிர்ந்திருக்கும் பலகை சீத்தி மரத்தால் என்ன செய்யணுமா, பண்ணணுமா. ஒவ்வொரு பலகையும் எப்படி 10 முழ நீளமும் 1.5 முழ அகலமாக என்ன செய்யணுமா, இருக்கணுமா. ஒவ்வொரு பலகைக்கும் 1 ஒத்து சேர்ந்திருக்கும்படி 2 கழுத்துக்கள் என்ன செய்யணுமா, இருக்கணுமா. வாசஸ்தலத்து பலகைகளுக்கெல்லாம் அப்படியே செய்யணுமா. அடுத்தல வாசஸ்தலத்துக்காக செய்யப்பட போகிற பலகையில் 20 பலகை என்ன செய்யணுமா, தெற்கே தென் தேசத்துக்கு எதிரே என்ன செய்யணுமா, நிற்கணுமா 20 பலகை. அடுத்த 20 பலகைங்களுக்கு கீழே என்ன செய்யணுமா, 40 வெள்ளி பாதங்கள் என்ன செய்யணுமா, உண்டு பண்ணணுமா. ஒரு பலகையின் கீழ் அதன் 2 கழுத்துகளுக்கும் 2 பாதங்களுக்கும் மற்ற பலகையின் கீழ் 2 கழுத்துகளுக்கும் என்ன செய்யணும், 2 பாதங்களும் என்ன செய்யணுமா, இருக்கணுமா. வாசஸ்தலத்தின் மறுபக்கமாய் வடபுறத்திலும் 20 பலகை பண்ணணுமா. அவைகளின் கீழ் என்னன்னா 40 வெள்ளி பாதங்களை உண்டு பண்ணணுமா. ஒரு பலகையின் கீழ் 2 பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் 2 பாதங்களும் என்ன செய்யணுமா, இருக்க வேண்டுமா. இப்போ வாசஸ்தலத்தின் மேற்புறத்திற்கு 6 பலகைகளையும் வாசஸ்தலத்தின் இரு பக்கத்தில் மூலைகளுக்கு 2 பலகைகள் என்ன செய்யணுமா, உண்டு பண்ணணுமா. அவைகளின் கீழ் இசைக்கப்பட்டு இருக்க வேணுமா. மேலேயும் ஒரு வளையத்தினால் என்ன செய்யணுமா, இசைக்கப்பட்டிருக்கணுமா. 2 முனைகளுக்கு அப்படி என்ன செய்யணுமா, இருக்கணுமா. அவைகள் 2 முனைகளாகுமா. அடுத்தபடியாக 8 பலகைகள் என்ன செய்யணுமா, அதில் இருக்கணுமா. ஒவ்வொரு பலகையின் கீழ் 2 பாதங்களாக 11 வெள்ளி பாதங்கள் என்ன செய்யணுமா, இருக்கணுமா. விதமாக இது பார்த்தோம் பலகைகள். அடுத்தபடியாக வாசஸ்தல கூடாரங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தபடியாக அந்த சித்தி மரத்தால் வாசஸ்தலத்து ஒரு பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பால் வைக்கணுமா. தாழ்பால் என்னது, கொண்டி, கதவு கொண்டி வச்சு திறக்கிறோம்ல, அந்த கொண்டி தான். அது என்ன செய்யணும், வாசஸ்தலத்துக்கு பக்கத்தில் 5 தாழ்பாலையும் வாசஸ்தல மறுபக்கத்து பலகையில் 5 தாழ்பாலும் வாசஸ்தலத்தின் மேல்புறமான பின்பக்கத்து பலகைகளுக்கு இடையில 5 தாழ்பால் என்ன செய்யணுமா, வைக்கணுமா. நடுத்தாழ்பால் வந்து ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகையால் என்ன செய்யணுமா, மையத்தில் உருவம் என்ன செய்யணுமா, பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டுமா. அந்த பலகைகளை பொன் தகட்டால் மூடி அதை வந்து என்ன செய்யணும், தாழ்பால்கள் இடங்களாகிய அவைகளின் வளையங்களை என்ன செய்யணுமா, பொன்னினால் பண்ணி தாழ்பால்களுக்கு பொன்னால் என்ன செய்யணும், தகட்டால் மூடணுமா. இவ்விதமாக மலையின் மேல் என்ன செய்து நான் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரிபடி நீ வாசஸ்தலத்தை என்ன செய்ய நிறுத்துவாயாக அப்படிங்கிறாரு. மலையில் காண்பிக்கப்பட்டு இப்படி செய்ய நிறுத்துவாயாங்கிறார். கத்திரிகையில் நூல், ரத்தம்பர நூல், சிவப்பு நூல், திருத்தியம், வெள்ளிய பஞ்சு நூல் இவற்றால் என்ன செய்யணும், ஒரு திரைச்சலை என்ன செய்யணுமா, உண்டு பண்ணணுமா. அதில் என்ன செய்யணும், விசித்திர விளையாட்டு செய்யப்பட்ட கேருபின் என்ன செய்யணுமா, வைக்கணுமா. விசித்தி மரத்தால் செய்து பொன் தகட்டால் மூடப்பட்ட 4 தூண்களில் கீழே அதை என்ன செய்யணுமா, அந்த கேருபின்களை தொங்க போடணுமா. அதுலேருந்து எப்படின்னா அந்த தூண்கள் 4 வெள்ளி பாதங்களின் கீழ் இருக்கணுமா. அவைகளில் கொக்கிகள் என்ன செய்யணுமா, பொன்னால் என்ன செய்யணுமா, செய்யப்படணுமா. கொக்கிகளின் கீழே அந்த திரைச்சலை என்ன செய்யணுமா, தொங்க விடணுமா. சாட்சி பெட்டி என்ன செய்யணும், அது திரைக்குள்ளாக என்ன செய்யணுமா, வைக்கணுமா. அந்த திரைச்சலை பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் என்ன செய்யுமா, பிரிவே உண்டாக்குமா. திருச்சிலை இது வந்து நம்ம ஏசப்பா சிலையில் மறிக்கும் போது தேவாலயத்து திரைச்சலை மேலேருந்து கீழாக 2ஆக கிழிந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம்ல, அதான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் திரைச்சிலை. இது வந்து மகாஸ்தலம், இந்த பரிசுத்த ஸ்தலம், அடுத்தால இருக்கிறது மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் அந்த பெட்டி, உடன்படிக்கை பெட்டி, கிருபாசனம், இது எல்லாமே என்ன செய்யும் இருக்கும். அப்போ அந்த மகா பரிசுத்தத்தில் யார், ஆசாரியர் மாத்திரம் என்ன செய்யணும், வருஷத்துக்கு ஒரு முறை அங்கே போகணும். மற்ற பரிசுத்த ஸ்தலத்தில் ஆரோனுடைய பிள்ளைகள் என்ன செய்யலாம், பிரவேசிக்கலாம். இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஆரோனுடைய பிள்ளைகள் இவங்க மற்ற ஜனங்கள் செய்த பாவத்துக்காக ஆடு வெள்ளாட்டுக்கடா கொண்டு கொடுப்பாங்களா, அப்போ என்ன செய்யலாம், பலி செலுத்தலாம். அது அவங்களுக்காக பாவம் நிறுத்தி செய்கிறதுக்காக என்ன செய்யணும், அவங்களுக்கு கொடுக்குற ஆட்டை
பாவ நிவர்த்தி செஞ்சு அந்த ரத்தத்தை நினச்சிடுவாங்க, பலிபீடத்தை தெளிச்சிட்டு மீதி நினச்சிடுவாங்க தரையில் நினச்சிடுவாங்க, ஊற்றிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதே போல் தான் இப்போ அந்த மகாபரிசு ஸ்தலத்தில் சாட்சி பெட்டின் மீதத்தில் என்ன செய்யி, நீ கிருபாசனத்தை என்ன செய்யி நீ வையுங்கிற மகாபரிசு சாட்சி பெட்டியில் கிருபாசனத்தை என்ன செய்ய நீ வையுங்கிறாரு. அடுத்தபடியாக திரைக்கு புறம்பாக மேஜை நினச்சிருமா, திரைக்கு புறம்பாக மேஜை நினச்சிருமா, குத்து விளக்கு எதிரே நினச்சிருமா, வாசஸ்தலத்தின் கீழ் தென்புறமாக என்ன செய்யணும் குத்து விளக்கையும் வைத்து திரைக்கு புறம்பே மேஜையும் மேஜைக்கு எதிரே வாசஸ்தலத்தின் தென்புறமான குத்து விளக்கையும் வைத்து மேஜையை என்ன செய்யணுமா வடப்புறமாக என்ன செய்யணுமா வைக்கணுமா, மேஜை வடப்புறமாக வைக்கணுமா. இளநில நூல், ரத்தமுறை நூல், சிவப்பு நூல், திருத்திய மெல்லிய பஞ்சு நூல் இவற்றெல்லாம் என்ன செய்யணுமா சித்திர தையல் வேலையான ஒரு தொங்குதிரை என்ன செய்யணுமா கூடாரத்தின் வாசலுக்கு முன்பாக உண்டாக்கணுமா. அந்த தொங்குதிரைக்கு சித்தி மரத்தில் என்ன செய்யணும் 5 தூண்களை என்ன செய்யணுமா செய்யணுமா. அவைகளை என்ன செய்யணும் பொன் தகட்டால் என்ன செய்யணுமா மூடணுமா. அவைகளை பொன் தகட்டால் மூடி அவைகளைப் போல் கொக்கிகளை என்ன செய்யணுமா உண்டாக்கணுமா. உண்டாக்கி அவைகளுக்கு 5 வெண்கல பாதங்களை வாழ்விக்கு கடவாயின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தொங்குதிரை, சித்தி மரத்தில் 5 தூண்கள், அது அடுத்தபடியாக பொன் தகட்டால் மூடி பொன் குத்துவிளக்காக என்ன செய்யணும் உண்டாக்கி அந்த அதில் 5 வெண்கல பாதையில் என்ன செய்யணுமா வார்ப்பிக்கணுமா. இப்படி ஆசாரிய வாசஸ்தலம் செய்யணும்னு சொல்லி பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது வந்து அந்த இன்னும் மீதி இருக்க வாசஸ்தலம் அது என்னெல்லாம் செய்யணுன்ட்டு அது எப்படிலாம் சொல்லி நம்ம நாளை தினத்தில் நம்ம பார்ப்போம். அது வந்து 24வது அதிகாரத்தில் இருக்குது. அது பலிபீடம் வந்து 5 முழ நீளம் 5 முழ அகலம், சித்தி மரத்தால் பலிபீடத்தை உண்டாக்கணுமா. அடுத்தல 4 முளையில் இருந்துச்சு கொம்புகளை உண்டாக்கணுமா. அடுத்த சாம்பல் எடுக்க கரண்டி, கிண்ணிகள், முழுத்துறடு, நெருப்பு சட்டி இதெல்லாம் உண்டாக்கணுமா. அது பனிமுட்டையில் வெண்கலத்தில் பண்ணணுமா. அது வளைப்பு நெல் போன்ற வெண்கல சல்லடை பண்ணி அந்த சல்லடையின் மேலே 4 முளையில் வெண்கல வளையங்களை உண்டாக்கணுமா. அந்த சல்லடை பலிபீடத்தின் பாத்திரத்தில் இருக்கணுமா. அது பலிபீட சித்தி மரத்தால் பண்ணி அதற்கு தகட்டால் என்ன செய்யணுமா மூடணுமா. இப்படி பலிபீடத்தை சுமக்கத்தக்கதாக தண்டுகளும் அந்த பொன் விளத்தில் பண்ணணுமா. இப்படி வெளிவிட்டு பலைகளை பண்ணணுமா. மலையில் உன் காண்பிக்கப்பட்ட மாதிரியே நீ பண்ண கடவான்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் வாசஸ்தலத்து வெளிப்பிரகாரம் எப்படின்னு சொல்லி நாளை பார்ப்போம். புத்தகம் ஆசிரியர்.